குட் மார்னிங் ஆல். ஆக்சுவல் ஹில் ரைட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே பாருங்கள் இவ்வளோ ஃபாகாக இருக்குது. இப்போ தான் செக் போஸ்ட் தாண்டி நீங்களே பார்த்துருப்பீங்க போன வீடியோவில். டிராஃபிக்கோடு முடிச்சிருப்பேன் வீடியோவை. செம்ம டிராஃபிக்கு. பட் இதுக்கெல்லாம் ஒர்த்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மேலே போய் பார்க்கலாம் எந்த அளவு இருக்குது. மிஸ்ட்டு இங்கேயே சூப்பராக இருக்குது பாருங்கள். மேலே அப்படி ட்ரீஸ் எல்லாம் பனிமூட்டமாக இருக்குது. ரைட் பண்ணவே பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆஹா, மறுபடியும் டிராஃபிக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பெட்டர் பைக் எடுத்துகிட்டு வாங்க. பிகாஸ் காரில் வரீங்க வந்துட்டு பாதி பேர் அப்படி பாதி தூரத்துலேயே ரிட்டன் யூ-டர்ன் பண்ணி போகிற மாதிரி தான் சுச்சுவேஷன் இங்கே போயிட்டுருக்கு. சண்டே முக்கியமாக. ஸோ பைக் எடுத்துகிட்டு அப்படியே ஸ்லோவாக வாங்க. வந்துட்டு நேச்சரை என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே ரிட்டன் கிளம்பி போகிறது தான் வந்து ஒரு பெட்டர் பிளான். செம்ம மிஸ்ட்டு கைஸ். டைம் என்னென்னா இப்போ 8 AM ஆயிடுச்சு. பட் ஸ்டில் இவ்வளோ மிஸ்டாக இருக்குது. அப்படியே ஸ்லோவாக அந்த நேச்சரோட சவுண்டை ஃபீல் பண்ணிவிட்டு சாரி, என் பைக் சவுண்டு தான் கேட்குது. நேச்சரோட கிளைமேட்டை ஃபீல் பண்ணிவிட்டு நான் போயிட்டுருக்கேன். ஆஹா, ரோடெல்லாம் செம்ம வெட்டாக இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ரைட் பண்ணணும். பிகாஸ் ஸ்லிப்பரியாகவும் இருக்குது. நம்ம பொறுமையாக தான் போகிறோம். நீங்களும் அப்படி என் கூட சேர்ந்து இந்த நேச்சரை ரசிச்சுட்டே வாங்க. உங்களை அப்படியே நந்தி ஹில்ஸ் கூப்பிட்டு போய் நிப்பாட்டுறேன். எப்படி தான் இருக்குதுன்னு பார்க்கலாமா. ஏன்னா ரொம்ப ஹைப் ஏற்றிட்டுருக்காங்க இன்டர்நெட்டில் நந்தி ஹில்ஸ்னு. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குது, என்னெல்லாம் இருக்குது, வியூ எப்படி இருக்குது, எல்லாமே. இந்த இடத்துல இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, ஏதாச்சும் ஒரு நல்ல அனிமல்ஸ் கிராஸ் ஆச்சுன்னா பார்க்க நல்லாயிருக்கும். ரெக்கார்ட் வேறு பண்ணிகிட்ருக்கோம். லைக் ஸ்னேக், டீர் அந்த மாதிரி ஏதாச்சும். பிகாஸ் நாங்கள் லாஸ்ட் டைம் கசின்ஸ் எல்லாம் சேர்ந்து ஊட்டி போயிருந்தோம். ஸோ ஊட்டி வேறு வந்துட்டோம். இங்கேருந்து பந்திப்பூர் பார்டர், அந்த கர்நாடகா பார்டர் வர போயிட்டு ரிட்டன் வரலாங்கிற பிளானில் மசனக்குடி ரோட்டில் போயிட்டுருக்கும் போது ஒரு டைகர் ஒன்று கிராஸ் ஆச்சு. அது அன்ஃபர்கட்டபிள் மொமெண்ட். ஏன்னா அந்த டைகர் அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. நான் வேறு சன்ரூஃபில் நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ தான் கரெக்டாக ஃபோனை என் ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்துட்டு இப்படி பார்த்துட்ருக்கேன். ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அப்படியே ஒரு ஜம்ப்பு. நல்லாவே இருந்துச்சு. எல்லாரும் அப்படியே ஷாக் ஆகிட்டோம். ஸோ அது ஒரு நல்ல மெமரி. அந்த மாதிரி இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு ஸ்னேக். இந்த இடத்துல வியூ நல்லாயிருக்கு. சும்மா அப்படியே ஒரு 2 minutes நின்றுட்டு போயிடலாம். நினச்சேன் கைஸ் இந்த மாதிரி தான் இருக்கும்னு மைண்டில் ஒரு தாட் இருந்துச்சு. ஏன்னா வரும்போது அவ்வளோ டிராஃபிக். இங்கே கூட்டத்தை பார்த்தீங்கன்னா எப்பா, பைக் பார்க்கிங் பாருங்கள் எவ்வளோ பைக் நிற்குது பாருங்கள். என் பைக்கு விட ஒரு சின்ன கேப் இல்லை, அவ்வளோ பைக் நிற்குது. நானும் ஒரு 5 minutes அங்கே இங்கே தேடி பார்த்துட்டேன். பார்க்கிங் கிடைக்கவே இல்லை. அப்படியே இந்த சைடு வந்தேன்னா இங்கே பாருங்கள், கண்ணு கெட்டுத தூரம் வர பைக்கு தான் நிற்கிது. ரைட் சைடு காரு, லெஃப்ட் சைடு பைக்கு. ஒரே ஒரு பைக் விடுறதுக்கு நான் பார்த்துட்ருக்கேன். இடமே கிடைக்கல. சரி அப்படியே போகலாம். ரோடு எங்கே தான் முடியுதுன்னு பார்ப்போமே. பாருங்கள் கைஸ், எவ்வளோ கார் நிற்கிது. அப்பா
கீழே எல்லாம் பார்க்கிங் ஃபுல்லாகி ஒரு ஆஃப் ரோட்லாம் பண்ணி கஷ்டப்பட்டு பார்க்கிங் தேடிட்டுருக்கோம். லாஸ்ட்டு ஒருத்தர் பைக் எடுக்கிறாரு. ஸோ அந்த கேப்பில் விட்டுற வேண்டிய தான் நம்ம வண்டியை. இந்த இடத்துல பைக் பார்க் பண்ணவும் நல்லா இருக்குது. கரெக்டான இடம் தான் நினைக்கிறேன் நம்ம பைக்குக்கு. ஸோ ஃபைனலாக பைக்கை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டோம். ட்ரக்கிங் மாதிரி இருக்கும்னு நினச்சேன், பட் இது ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ ஈஸியாக தான் இருக்குது. எங்கே திரும்பினாலும் கப்புள்ஸாக இருக்காங்க. நம்ம தான் தனியாக வந்திருக்கோம். ஓகே, இதுக்கு தான் வீக்கெண்டில் வரக்கூடாது. வீக் டேஸில் வந்தோன்னா யாரும் இருக்க மாட்டாங்க. தனியாக வந்தோமா, நேச்சரை ரசிச்சுட்டு கிளம்புனமான்னு இருக்கலாம். இது ஒரு சின்ன ஃபோர்ட் மாதிரி இருக்குது. ரொம்பவே பெருசாக இருக்குது. அங்கே நேருஜி ஸ்டாச்சு இருக்குது. அது பக்கத்தில் நின்று எல்லாம் செல்ஃபி எடுத்துகிட்ருக்காங்க. வெல்கம் டு நந்தி ஹில்ஸ் வியூ பாயிண்ட். இதை தான் எல்லோரும் யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்க. இங்கே நின்று பார்த்தீங்கன்னா அந்த க்ளவுட்ஸ் எல்லாம் நமக்கு கீழே தெரியும். ஸோ அதுதான் இந்த ஸ்பாட்டு. நம்ம வந்த நேரம் இப்படி இருக்குது, ஃபுல் மிஸ்ட்டு. பட் இதுவும் நல்லா தான் இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. வியூ சுத்தமாக இருக்காது, ஏன்னா வந்து கண்ணே தெரியாது, அந்தளவு மிஸ்ட் இருக்குது பாருங்கள். தெரியலையே. நானும் சுற்றி சுற்றி இந்த மாதிரி பிளேஸ் இருக்குமான்னு தேடி பார்த்தேன். கடைசி ஸ்டெப்ஸுக்கு ரைட் சைடில் ஒரு சின்ன பாத் மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் இந்த மாதிரி தான் ஃபுல்லாக இருக்கும்னு எதிர்பார்த்தேன். பட் வந்து நீட்டாக ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஃபேமிலி எல்லாம் வராங்க, அதனால் மேபி இருக்கலாம். ஃபேமிலி கிட்ஸ் யாருனாலும் ஈஸியாக நந்தி ஹில்ஸ் வந்து ட்ரக் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு இது ரொம்பவே அட்வென்ச்சரஸாக இருக்கும். பட் நம்ம வந்து நமக்கு வந்து இது ஜுஜுபி தான். ஸோ கஷ்டப்பட்டு இந்த ஸ்பாட்டை கண்டுபிடிச்சி ஸோ ட்ரக்கிங் பண்ணிகிட்ருக்கும் போதே சைட்லலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் வியூ பாயிண்ட்ஸு. இங்கே நின்று செல்ஃபி எடுத்துக்கலாம், ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அப்படி பாருங்கள், நல்லாயிருக்கு. ஒரு நல்ல ஃபேமிலி ட்ரெக்கிங்னு சொல்லலாம். அந்த மாதிரி இடத்துக்கு ஃபேமிலியாக வரலாம்.
பசங்களாக வந்தனா இங்கே பண்ணுறதுக்கு எதுவுமே இருக்காது. ஒரு ஒரு அட்வென்ச்சரஸ் ஹைக்கிங் அந்த மாதிரி எதுவும் இருக்காது. இந்த மாதிரி தான் லேடர்ஸ், ஸ்டெப்ஸ் இந்த மாதிரி ஏறி போகிற மாதிரி தான் இருக்கும். பட் கிளைமேட் நல்லாயிருக்கு, கம்ப்ளீட் மிஸ்ட்டு. நீங்கள் நந்தி ஹில்ஸ் வரணும்னு நினச்சிங்கன்னா டிசம்பர் டு ஃபிப்ரவரி அந்த பீரியடில் வாங்க. அப்போ தான் க்ளவுட்ஸ் எல்லாம் இன்னும் கிளியராக தெரியும். மிஸ்ட் இது ஒரு கைண்ட் ஆஃப் சீசன், இதுவும் நல்லாயிருக்கும். சில பேருக்கு இது பிடிக்கும், சில பேருக்கு க்ளவுட் வியூ பிடிக்கும். ஏன்னா க்ளவுட்ஸுக்கு மேலே அப்படி நின்று பார்க்குற மாதிரி இருக்கும்.